2 பிரியாணி. பாட்டு கடையில். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏன்டா ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து ஈரோட்டில் வந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் இருக்கோம். பிரப் ரோட்டில் போனீங்கன்னா இங்கே ஒரு இடையில ஒரு கட்டு வரும். என்ன கடையாலும் என்ன நடந்தது தெரியல எனக்கு. அதில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போகலாம். அதில் சுற்றிக்கிட்டே இருக்குவோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து எதுக்கு வந்தோம்னா, நாங்கள் வந்து ஒரு ரோட் சைடில் ஃபுட்டு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்தோம். அப்போ வந்தப்போ தக்காளி சாப்பாடு நாங்கள் ஏதோ 30 ரூபாய்க்கு கிடைக்குமா நாங்கள் தேடிட்டு இருந்தப்போ எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வித் எக்கோடு எங்களுக்கு 30 ரூபா கிடச்சிருச்சு. ஸோ பார்க்கும்போது எங்களுக்கு 30 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வித் எக்கோடு தர்றாங்க. கூட்டமும் வந்து போன மாதிரி இருக்காங்க. பார்க்கும்போது சரி ஓகே, நம்ம இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம், மேபி இந்த வழியாக போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அந்த என்னென்னா சில்லி வந்து இங்கே வந்து 100 கிராம் 30 ரூபா. அண்ட் வந்து லெக் பீஸ் வந்து லெக் பீஸோட பிரியாணி வந்து 60 ரூபாய்க்கு தராங்க. ஸோ கிரேவி லெக் பீஸ் கிரேவி 60 ரூபாயா மொத்தமாக? பிரியாணி லெக் பீஸ் கிரேவி. ஓகே, 60 ரூபா இங்கே போட் இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அங்கே வர அவன் மட்டும் எப்படி பார்க்குறான்னு, ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்? ஸோ இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கடை தான், பார்த்தீங்கன்னாவே தெரியும். உள்ளே வந்து ஒரு அட் தி சேம் டைம் ஒரு 8 பேர் ஒரு 7 பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே. இங்கே வந்து ஒரு 7 பேர் இல்லை 8 பேர் தான் உட்காந்து ஒரு டைமில் சாப்பிட முடியும். நம்ம உள்ள போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட இப்போ வந்து 2 பிளேட் பிரியாணி இருக்குது. நான் ஒன்று சாப்பிட போகிறேன். இன்னொன்று வந்து 10 அப்படின்னா நான் சாப்பிடுவேன். கொடுங்க. சில்லி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 100 கிராம் சில்லி வந்து 30 ரூபா. சாப்பிடுவோம். ஃபஸ்ட் நான் பிரியாணி டேஸ்ட் சாப்பிடுவோம். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்காய் போட்ட குருமா கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. என்னங்க சொல்கிறது, பிரியாணி வாசம் வேறு லெவலில் இருக்குது. அரோமா சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த அவங்க கொடுத்து இந்த குருமாவோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சீரியஸாக நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லவே கிடையாது. சீரியஸாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்னது உண்மையாக போய் உங்களுக்கு தெரியும். நான் வெறும் பிரியாணி சாப்பிட்டு சொல்கிறேன். நார்மல் பிரியாணி தான். டேஸ்ட் வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் 30 ரூபாய்க்கு வந்து கம்மியாக டேஸ்ட் வந்து உங்களுக்கு குறைக்க கிடையாது. டேஸ்ட் வந்து 30 ரூபாய்க்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 பீஸு ஒரு எக்கோட உங்களுக்கு வந்து பிரியாணி 30 ரூபீஸு. சீரியஸாக ஒர்த்து. டேஸ்ட்டு ஒர்த்து. சரி மச்சான், எப்படி இருக்குது பிரியாணி? 30 ரூபாய்க்கு மச்சான். 30 ரூபாய்க்கு பிரியாணி ஒர்க்கு மச்சான். 2 பீஸ் வைக்கிறாங்க, ஒரு முட்டை வேறு வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலுமே. அப்போ நீயே காசு கொடுத்துரு. சரி பின்னு.
நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டோங்க. பிரியாணி, எக்கு ப்ளஸ் வந்து அதில் ஒரு 2 பீஸும் வச்சு தராங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. 30 ரூபாய்க்கு வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நார்மலாக நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் 120 ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டேஸ்ட் இருக்குது. ஒன்றும் குறைச்சல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து பிரியாணி, லெக் பீஸ், கிரேவி, முட்டை 4 சேர்ந்து வெறும் 60 ரூபா தான். சில்லி 30 ரூபாய்க்கு தராங்க. சில்லி பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சில்லியை கம்பேர் பண்ணும்போது. தென் வந்து நாங்கள் வந்து ஒரு 10 பார்சல் வாங்கியிருக்கோம். அது அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். ஒரு 10 பார்சல் இருக்கும். இந்த 10 பார்சல் எதுக்குன்னு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த 10 பார்சல் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ கைஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈரோட்டில் சப்போஸ் இந்த வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிரியாணி பெஸ்ட் சாப்பிட்றாங்க. அப்படி பண்ணுறேன். கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை. கடை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கடை தான். வந்து ஒரு சேம் டைம் ஒரு 8 பேர் ஒரு 7 பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும். டேய் தல்றா. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. Fuck local radio stations, I got more plays than all of these rappers combined. I'm going again.